எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைப்பவர்க்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் துன்பமில்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். கலியுக மகான் காஞ்சி மகா பெரிவா தெய்வத்தின் குரல். அதுவே தான் இது. ஒரு கோவிலுக்கு யானை வாகனம் செய்தான் ஒரு மரத்தச்சன். அதை பரீட்சிப்பதற்காக இன்னொரு தச்சன் போனான். அவனோடு அவனுடைய குழந்தையும் போயிற்று. மறை யானையை பார்த்ததும் குழந்தை பயந்தது. மறையாணியை பரீட்சிப்பதற்காக அதன் அப்பாவான தச்சன் நெருங்கிய பொழுது குழந்தை, அப்பா, யானை கிட்ட போகாதே, அது முட்டும் என்று கத்தியது. தச்சன் குழந்தையிடம், இது மர பொம்மைதான், முட்டாது என்று சொல்ல சமாதானம் செய்து அந்த குழந்தையையும் யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான். குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது. அது மரம் என்கிற ஞானத்தை குழந்தையிடம் இருந்து மறைத்தது. அது யானையாக்கும் என்கிற நினைப்பு. அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்கு காரணம் அதன் யானை தன்மை அவனை பொறுத்த மட்டில் மறைந்து அது மரம்தான் என்கிற அறிவு இருந்ததேயாகும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை என்று இந்த இருவர் நிலையையும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். திருமூலர் பெரிய யோகீஸ்வரர். பெரிய தத்துவங்களை லகுவாக சொல்லிவிடுவார் அவர். அவரது மந்திரத்தில்தான் மேலே சொன்ன வாக்கு இருக்கிறது. திருமூலர் எதற்கு இந்த கதையை சொன்னார்? செய்யுளின் அடுத்த 2 அடிகளை பார்த்தால் அது புரியும். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார் திருமூலர். பரமாத்மா என்கிற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலிய பிரபஞ்சம் என்கிற பொம்மை. குழந்தைக்கு பொம்மையில் மரம் தெரியாதது போல் நமக்கு உலகத்தில் மரம் தெரிவதில்லை. நம் பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைத்துவிட்டன. ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்மமயமாக தெரிகிறது. அவர்கள் விஷயத்தில் பார் முதல் பூதங்கள் மரத்தில் மறைந்து போய்விடுகின்றன. அது சரி, இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு என்று கேட்கலாம். நமக்கு வேண்டியது லோகத்தில் வசதியான வாழ்க்கை. அதற்கு தேவை பணம், காசுதான். பரத்தை பற்றியும் பாறை பற்றியும் நமக்கென்ன கவலை என்று கேட்கலாம். சரி, எல்லோரும் பணக்காரர்களாகி விடுவதாகவே வைத்துக் கொள்வோம். நிம்மதியாக சாந்தமாக நிர்பயமாக இருக்க அது உதவுமா? பணக்காரர்கள் நிறைந்த தேசங்களை பாருங்கள். அங்கே எத்தனை சச்சரவு, நிம்மதியின்மை. எல்லோருக்கும் நிறைய பணம் வந்துவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் மற்றவனிட அதிகம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அதனால் போட்டியும் சச்சரவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு வேண்டிய சௌகரியம் இருந்தால் மட்டும் போதாது, இன்னொருத்தரை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையே மனித சுபாவம். எல்லோருக்கும் எல்லா சௌகரியங்களும் சமமாய் கிடைக்கும் என்றால் கூட அது தனக்கே முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் போட்டி போடுவார்கள். உதாரணமாக ஒரு சின்ன விஷயம், இந்த மடத்திலேயே பாருங்கள், நான் அத்தனை பேருக்கும் தீர்த்தம் தந்துவிட்டு தான் உள்ளே போவேன் என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அமைதியாக வரிசையாக நமக்கு கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று இருக்க முடிகிறதா? கிடைத்தால் மட்டும் போதாது, முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு விழுந்து வாரி சண்டை போட்டுக் கொண்டுதானே வருகிறீர்கள். இம்மாதிரி போட்டி இருக்கிற வரையில் மனநிறைவு யாருக்கு உண்டாகாது? பொருளாதார வசதி மட்டும்
உண்டாவதால் இந்த போட்டி குறையாது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.